இரு ஸ்டார்ட் பண்ணு. வணக்கம், என் பேர் காவியா. இன்னைக்கு நான் கொட்டான் பற்றி பேச போகிறேன். பேரண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் யாராச்சும் இல்லை ஊரில் கொட்டான் நான் என்ன தெரியுமா பார்த்துருக்கீங்களா? நான் இங்கேயும் புளி கொட்டான்ல தான் வைப்பேன். கொட்டான் மரத்தில் இருக்க இலையை வச்சு செய்வாங்க. ஆனால் நான் வந்து பேப்பர் வச்சு செஞ்சுருக்கேன். கொட்டானில் வந்து கொட்டானுக்குள்ள நிறையா ஐட்டங்களை வைக்கலாம். நம்மளோட தாத்தா பாட்டி அவங்க வந்து கொட்டானை செஞ்சு சந்தைக்கு போய் விற்பாங்க. சில கொட்டானில் சில கதைகளை ஓவியம் வச்சு சொல்லுவாங்க. ஓவியத்தை வரைஞ்சு கொடுத்தாங்க. கொட்டான்ல சில ஓவியங்கள் இருக்கும்ல, மரத்தில எடுத்து என்ன பண்ணுவாங்க? அதை வந்து மரத்தில் முதல்ல வந்து ஒரு பேஸ் மாதிரி செஞ்சு அதை வீவ் பண்ணி பின்னி அதை வந்து இப்போ அது பின்னி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற இதெல்லாம் பின்னி மேலே வந்து அது வந்து கொட்டானா இருக்கு, ஒரு கூடை மாதிரி. அந்த இலையை காய வச்சு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. சில வாட்டி இலைய பண்ணிட்டு காய வைப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ கிளியாது, இலைய கிளியாது. நன்றி. ஸோ பேசிக்காக என்னன்னா, சூப்பராக பண்ணதா கொட்டானில் வைக்கிறது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். எங்கள் பாட்டியெல்லாம் அவங்க ஆக்சுவலி மலேசியாவில் இருந்தாங்க. வரும்போது ஊரில் வந்து கொட்டானில் வச்சுட்டு போவாங்க. ஒரு ட்ரிப்பு போகும்போது அடுத்த வருஷம் வந்து எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும், கெடவே கெடாது. ஓகே, கொட்டானுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த கொட்டானை ஓப்பன் பண்ணினா உள்ளே வந்து ரவுண்ட் ஷேப் இருக்கும், வெளியே வந்து ஸ்கொயர். ஓகே, ஸோ இட்ஸ் மல்டி டைமென்ஷனல், 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு கொட்டான் மேலே ஒரு பெரிய பிரியம். அது மாதிரி கலர் அடிப்பாங்க ஜஸ்ட் டு மேக் இட் ஃபேன்சி. என்னோட ஸ்கூலில் நான் வெளியிலேருந்து பூ பறிச்சு வச்சிருக்க பாரு, அழகாக வச்சிருக்கேன். அருமடா ஓலக்கொட்டான். குச்சா.